இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து தொடங்கியது. மதுரை, திருச்சி, சேலம், சிவகாசி உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கம். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கோக்கூர் ராஜாஜி நகரில் 5வது நாளாக தேங்கியுள்ள நீர். மோட்டார் பம்ப் மூலமாக இரவு பகலாக வெளியேற்றப்படும் நீர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உடைந்த கண்மாயை காக்க போராடும் மக்கள். எஞ்சிய நீரை காக்க தடுப்புகள், மண் மூட்டைகளை போட்டு வைத்துள்ளனர். நெல்லையில் ஜனவரி 1 வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. வெள்ளப்பெருக்கால் தீவு போல மாறியுள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஏரல். ஏராளமான வீடுகள், கடைகள் சேதமடைந்ததால் துயரத்தில் மக்கள். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் அதிகம் பாதித்த வட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரணம். வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று தீர்ப்பளிக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகத்திற்கு கொரோனா தொற்று. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் கடைகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலை 39 ரூபாய் குறைந்தது. 1929 ரூபாய்க்கு விற்பனை. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகனங்கள். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் 2 ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல். 4 ராணுவ வீரர்கள் மரணம், 3 பேர் படுகாயம். உதகையில் மயக்க ஊசி செலுத்தி மீட்கப்பட்ட 5 வயது பெண் சிறுத்தை உயிரிழப்பு. சிறுத்தை சுருக்கு கம்பியில் சிக்கியதே மரணத்திற்கு காரணம் என வனத்துறை விளக்கம். தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 100ஐ கடந்தது கொரோனா பாதிப்பு. நாடு முழுவதும் கடந்த 2 வாரங்களில் கொரோனாவால் 23 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக பிரிஜ்பூஷன் சிங்கின் உதவியாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. மல்யுத்த போட்டிகளில் இருந்து விலகுவதாக வீராங்கனை சாக்ஷி மாலிக் கண்ணீர் மல்க அறிவிப்பு. ब्रिजभूषण जैसे आदमी जैसा ही रहता है, उसका बिल्कुल सहयोगी है, उसका बिजनेस पार्टनर है, वो अगर इस फेडरेशन में रहेगा। बस सभी देशवासियों को धन्यवाद जिन्होंने आज तक इतना मेरा सपोर्ट किया और मुझे इस मुकाम तक पहुंचाया। धन्यवाद। நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாக நிறைவு. குற்றவியல் சட்டங்கள் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். செக் குடியரசு நாட்டில் பல்கலைக்கழக வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு. 15 பேர் உயிரிழப்பு, 24 பேர் காயம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா.
தூத்துக்குடி மாவட்டம் பனையூரில் கண்மாயின் தடுப்புச் சுவர் காட்டாற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கட்டைகள் மற்றும் மண் மூட்டைகளை வைத்து தடுப்புகளை அமைக்கும் பணியில் மக்களே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது மக்களே இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதிகாரிகள் யாரும் அந்த பகுதிக்கு வரலையா? விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனத்த மழையின் காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி முற்றிலுமாக வெளியேறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியில் வரக்கூடிய பனையூர், இந்த பனையூர் 267 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய கண்மாய் அமைந்திருக்கு. இந்த கண்மாய் தற்போது பெய்த மழையின் காரணமாக முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறுகிறது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக அதனுடைய ஒரு பகுதி தடுப்புகள் எல்லாம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு தண்ணீரானது வெளியேறிக்கிட்டு இருக்கு. இந்த கண்மாயை நம்பி பனையூர், வேப்பலோடை, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதியில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இந்த கண்மாய் மிக முக்கிய ஆதாரமாக இருக்கு. இந்த தண்ணி முற்றிலுமாக தடுப்பு உடைந்து வெளியேறியதால் மக்கள் மிகுந்த வேதனையடைந்தனர். இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தற்போது மக்களே களத்தில் இறங்கி மண் மூட்டைகள், கட்டைகள் வச்சு தடுத்துவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய தண்ணியார் நம்ம காப்பாற்ற வேணும். ஏன்னா தொடர்ந்து காற்றாற்று வெள்ளம் வந்துகிட்டே இருக்கனால அந்த தனியார் காப்பாற்றி விவசாயத்திற்கு குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களே களத்தில் இறங்கி அதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் எவ்வித ஒரு பார்க்க கூட இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வேதனையா இருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே வறட்சி, அப்புறம் காட்டுப்பன்றி, மான்கடத்தினால் எங்களுக்கு பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணி வைத்தால் அடுத்த விவசாயம் செய்யலாம் என்று நினைத்திருந்தோம். எங்களுக்கு மழை பெய்தும் இந்த வெறும் புண்ணியம் இல்லாமல் தண்ணி வெளியேறிவிட்டது. இனி வரக்கூடிய தண்ணீரால் சேமிக்க வேண்டும் என்பதற்காக நாங்களே இறங்கியிருக்க வேண்டும். மக்களை இறங்கி தடுப்புகளையும் மண்மெடுத்து அடைச்சு வச்சுட்டு வராங்க. இனியாவது அரசியல் அந்த பகுதிக்கு சென்று அந்த தடுப்புகளை சரி செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கு. மகேஸ்வரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஆன்சைட் அருங்காட்சியகம் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. தற்போது மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள்ல இந்த அருங்காட்சியகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் ஒன்று. என்ன பாதிப்பு? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருநெல்வேலி தாமிரபரணி புறநை நாகரிகம் அப்படிங்கிறது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகமாக விளங்குகிறது. இங்கே ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த அகழாய்வு பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அங்கேயே பொதுமக்கள், சர்வதேச அளவில் வரக்கூடிய அளவிலும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அளவிலும், உள்நாட்டு மக்களும் கண்டுகளிக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆன்சைட் மியூசியம் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆன்சைட் மியூசியத்தில் தற்போது கடந்த 17-18 தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் உள்ள பொருட்கள் பெரும்பாலான அந்த இரும்பு பொருட்கள் எடுத்து பத்திரமாக வைக்கப்பட்டாலும் கூட அந்த ஆன்சைட் மியூசிய பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. அந்த பொருட்களை அந்த தண்ணீர் தேங்கி இருப்பதை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. தண்ணீர் ஓரளவு வடிந்தாலும் கூட தற்போது அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்சைட் மியூசியம் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றும் பணி அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆன்சைட் மியூசியம் அப்படிங்கிறது அவர்கள் பழங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாலி உள்ளிட்ட மண் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்த பகுதியிலேயே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மண் பானைகள் சரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் ஆன்சைட் மியூசியத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஆன்சைட் மியூசியம் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வந்த முத்தாலங்குறிச்சி காமராஜ் நம்மோடு இருக்கிறார். அவற்றை கூடுதல் தகவல்களை கேட்போம். இந்த பகுதி அப்படிங்கிறது எப்படி பாதிக்கப்பட்டது சார்? எவ்வளவு தண்ணீர் இருந்துச்சு? இப்ப தற்போது நிலை என்ன இருக்கிறது? என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? பெரும்பாலுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1992 தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெரிய வெள்ளத்தை பார்த்தோம். அதை விட 3 மடங்கு பெரிய வெள்ளம் தான் இந்த இடம் வந்துருச்சு. அதாவது பரம்பு அப்படின்னு சொல்றது, இந்த பரம்புல யாருமே அந்த பரம்பு உயரமான பகுதி, இங்க வெள்ளம்லாம் வராது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அந்த பூரா அந்த எங்களை எல்லாம் தோக்கடித்து இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் பரம்புல இந்த சைட் மியூசியம், அதாவது இந்தியாவிலே முதல் நடந்த இந்த சைட் மியூசியம், அந்த சைட் மியூசியம் முங்குற அளவுக்கு தண்ணி வந்துட்டு, இது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா முதல்ல ஒரு பாதுகாப்பாகப்பட்ட ஒரு சைட் மியூசியம் இன்றைக்கு தண்ணியில மூழ்கி அதில் வைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் நனைந்து சேதமடைந்து குழிகள் எல்லாம் உடைந்து விழுந்தது ரொம்ப வேதனைக்கு ஒரு விஷயமா ஆகிப்போச்சு.
போச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு நாள் இரவில் பெய்து, ஒரு நாள் இரவில் குளமடைந்து, ஒரு நாள் இரவில் வற்றி, ஒரு நாள் இரவில் இவ்வளவு டேமேஜ் பண்ணதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் இது வந்து தொல்லியல் துறைக்கு வந்து ஒரு சவாலான ஒரு காலகட்டம். ஏன்னு கேட்டா இப்படிலாம் தண்ணீர் வரும், இப்படி இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இப்போ எந்தெந்த இடத்துல தடுப்பு சுவர் கட்டலாம், இப்போ இதுல வந்து ஒழுகுன இடம் எந்த இடம், இந்த ஒழுகெல்லாம் எப்படி சரி பண்ணலாம், அடுத்தால் அமையக்கூடிய சைட் மியூசியத்தில் வந்து ஏன்னா இது இப்போ கிட்டத்தட்ட போட்டிருக்க கொஞ்சம் இடத்துல தான் நம்ம சைட் மியூசியம் போட்டிருக்காங்க. இன்னும் மீதி இடங்கள் போட வேண்டிய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பண்ணணும். திரும்ப இப்போ ஏற்கனவே இதை வந்து மீட்கும் பணியை வந்து மிக வேகமாக இந்திய தொழில் துறையினர் வந்து வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த பொருட்களை அப்படியே திரும்ப சோர்வா போட்டக்கூடாது. ஏன்னா சோர்வா போட்டுட்டு ஐயோ இது மாதிரி இதில் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இதற்காக தடுப்பு சுவர்கள் கட்டி எதிர்காலத்தில் தண்ணீர் எதுவுமே வராத அளவுக்கு இன்னும் இதை விட அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு அருமையான சைட் மியூசியத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு ஒரு வந்து தாமிரபரணி வந்து ஒரு சவாலை கொடுத்திருக்கிறது. அந்த சவாலை வந்து நீங்க நிறைவேற்றி அதை மிக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நிச்சயமாக இந்த சைட்ல, இந்த ஆன் சைட் மியூசியத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் அப்படிங்கிறது முழுமையாக வெளியேற்றப்படும் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது 25 அடிக்கு மேலாக தண்ணீர் சென்ற நிலையில் தண்ணீர் தற்போது வடிந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட இதை ஆன்சைட் மியூசியம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.